கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து பெண் உறுப்புல ஊத்திட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் இதை பண்றீங்க? பெண் உறுப்புல பயங்கரமான ஒரு எரிச்சல், அரிப்பு, துர்நாற்றம், ரத்த கசிவு, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மருத்துவ உதவியை தேடியே ஆகணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்க. வீட்லயே நீங்க பார்க்கணும் அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற புண்ணை ஆத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதனால தேங்காய் எண்ணெயை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட பெண் உறுப்புல ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். ரெண்டாவது மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவ கடைகள் அப்படி இல்லைன்னா அமேசான்ல நீங்க தேடினீங்கனாலே வந்துடும். இந்த தைலம் வந்துட்டு புண்ணை ஃபுல்லா உடம்புல எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த புண்ணை ஆத்தி கொடுக்கும். பெண் உறுப்புக்கு வெளியே ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா அதுல ஏதாவது கிருமி இருந்தாலும் இந்த மத்தன் தைலம் அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்டென்ஸ் கூலிங் ஜெல் நம்ம இயற்கையில இருந்து இருக்கு. இது வந்துட்டு 99% ஆலோவேரா மட்டும்தான் அதுல இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப காந்துது, கை வச்சா அரிச்சுட்டே தான் இருக்கு, என்னோட பெண் உறுப்பு வந்துட்டு பயங்கரமா வீங்கிக்குது, தொடவே முடியல, கால அகட்டி தான் நடக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கோகனட் ஆயிலும் போடலாம், மத்தன் தைலமும் போடலாம். இன்டென்ஸ் கூலிங் ஜெல் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா காலையில அந்த வீக்கம் எல்லாம் வத்தி போயிடும். லெசி கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல வரதான். இந்த ஸ்ப்ரேவை எமர்ஜென்சிக்கு உங்களோட ஹேண்ட் பேக்ல நீங்க கேரி பண்ணிக்கலாம். இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஒரு 4 டைம் உங்களோட பெண் உறுப்புக்கு மேல இந்த ஸ்ப்ரேவை நீங்க அடிக்கும் போது ஒரு 10 செகண்ட் சுருக்குன்னு எரிச்சல் ஆகி மொத்தமாவே அந்த ஒரு எரிச்சல் காந்தல் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். வீட்டு மருத்துவம் எல்லாம் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துடாதீங்க. அந்த பிரச்சனையை ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பார்த்து பண்ணுங்க. இதனால கவலைப்பட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.